ஹரி ஓம். ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி சபரிமலை போகிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கால்களை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. காலில் ஏதாவது புண்ணு இருந்தால் உங்களுடைய டாக்டரோட அனுமதி இல்லாமல் சபரிமலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற வீடியோவை நான் பீடத்திலேருந்து ஜெயதுர்கா பீடத்திலேருந்து போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. நிறைய குருசாமிகளும் பார்த்து, ஆமாம் சாமி, எங்களோட வரவங்க இந்த மாதிரி கால் இதுவாக இருக்குது, நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், என்ன சொன்னால் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஐயப்பன் பார்த்துக்குவாருன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு 2-3 குருசாமிகள் என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னாங்க. பாருங்கள், நீங்கள் தான் உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கால் வலி, காலில் ஏதோ ஒரு சின்ன புண்ணு இருந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ட்டு இந்த வார்னிங்கெல்லாம் நம்ம கொடுத்தும் மதிக்காமல் ஐயப்பன் கூப்பிட்றார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா அது ஒரு செக் பண்ணிக்காமல் போகிறாங்களே இவங்க. இப்போ மலைக்கு போயிட்டு வந்தாங்க. மலைக்கு போயிட்டு வந்த 1 வீக்கில் கால் ரொம்ப ஸ்வெல் ஆகிடுது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே அவங்களுடைய ஃபிங்கரை ஆம்டேட் பண்ணியாச்சு, அதாவது கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபிங்கர் போச்சு, இப்போ ஒரு கால் விரல் போயிடுது. இப்போ அது பொறையோடி போயிருந்தா காலையே எடுக்கிற மாதிரி ஆயிருக்கும். டாக்டர்கள் வார்ன் பண்ணுறோம். இந்த வார்னிங்கிறது கடவுள் நேரம் வந்து சொல்ல மாட்டார். இது ஒரு கதை சொல்கிறேன். அது என்ன, ஒருத்தர் ரொம்ப தெய்வ நம்பிக்கையோடு இருக்கார். இந்த அம்மா மாதிரி வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரீம் தெய்வ நம்பிக்கை, கடவுள் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அந்த ஊரில் வெள்ளம் வந்துடுது. வெள்ளம் எல்லாம் பயங்கரமான வெள்ளம் வருது. ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறார். அப்போ அந்த வழியாக ஒரு போட்டு வருது. அதில் ஒருத்தர் வர்றார். இதுதான் கடைசி போட்டு, வந்துரு அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாமி என்னை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறார். போட்டு போயிடுது. வெள்ளம் வர மூழ்கி அடித்து இவர் இறந்து போயிடுறார். கடவுள்கிட்ட கேட்குறார், சாமி நீங்கள் என்னை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்க, காப்பாற்றலையே, நான் தானேப்பா உனக்கு போட்டு அனுப்பிச்சேன், போட்டுக்காரன் கூப்பிட்டான்ல அப்படின்னு சொல்கிறார் கடவுள். அந்த போட்டுக்காரர் நாங்கள் தான், டாக்டர்ஸ் தான். நாங்கள் சொல்கிறோம், ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தால் அனுப்புங்க. அவங்கள கால்களை செக் பண்ணிக்க சொல்லுங்கள். நன்றாக. குருவாழ்க, குருவே துணை.